பிரியமானவர்களே, இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது தாவீதின் சங்கீதம் 16 1லிருந்து 11 வசனங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த சங்கீதத்தில் தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் தாவீதை விட அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த சங்கீதத்தை 1லிருந்து 11 அந்த வசனங்கள் வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். தியான வார்த்தைகள் அதாவது ஆரம்பத்தில் என்ன போட்டிருக்காருன்னா தியான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் தாவீதின் வார்த்தைகள் என்று சொல்வதை விட இயேசு கிறிஸ்துவோட, அதாவது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தைகளாக சொல்வது இது பொருத்தமாக இருக்கும். இந்த சங்கீதத்தின் முடிவில் உயிர்த்தெழுதல் பற்றி நிச்சயத்தை ஒன்று எழுதியிருப்பார். இந்த உயிர்த்தெழுதல் நிச்சயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து தான் மரித்தோரின் முதற் பலனாக உயிர்த்தெழுந்தவர். இந்த வாக்கியங்கள் தாவீதை குறிக்கிறதா இல்லாமல் நம்ம ஆண்டவராகிய இயேசு குறித்த ஒரு வாக்கியமாகவே இது கருதப்படுகிறது. நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் அழகாக வாசிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நாளை வேறு ஒரு அதிகாரத்திலிருந்து சந்திக்கலாம். ஆமேன்.